அவர் நுழைந்தார். மூசா அவர்கள் அந்த ஊருக்குள்ள நுழைந்தார். அங்கே இரண்டு மனிதர்களை கண்டார். அந்த ஊருக்குள்ள வர்றாரு, ரெண்டு மனிதர்களை கண்டார். ரெண்டு பேர் என்ன செய்யறாங்கன்னா, எக்தத்திலானி, ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஹாதாபின் சியத்திகி, ஒருவர் இவருடைய கோத்திரத்தை இவருடைய இனத்தை சேர்ந்தவர், ஹாதாமின் அதுவிகி, இன்னொருவர் இவருடைய எதிரி ஃபிரௌனுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர். இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கிறது பார்க்கிறார். பார்த்த உடனே இவருடைய ஜாதியை சேர்ந்த ஆள் இருக்கார்ல, மூசா நபி ஜாதி இஸ்ரவேலர், அந்த ஆளு உதவி கேட்கிறார். மூசாவே அடிக்கிறான் பாரு, காப்பாத்து அப்படின்னு கேட்கிறார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. என்ன விசாரிக்கல, நம்மால அடிக்கிறான்னு சொல்லி ஒரு குத்து விட்டார். வக்கத்த மூசா ஒரு குத்து விட்டாரு. ஆளு காலி ஆயிட்டான். சாவடிக்கணும்னு சாவடிக்கல, அவர் கோபத்துல இன்னடா அடிக்கிறான்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆளா இருந்தவன ஒரு அடியில ஆள் பிறந்து ஆள் பலாயிரத்துல பட்டுச்சு போல இருக்கு. ஆள் அவுட்டு, ஆள் முடிஞ்சுட்டான். முடிஞ்சவன கால ஹாதாமின் அவனை செய்தான், செய்தான் வேலை தெரியாம பண்ணிவிட்டேன், செய்தானுடைய வேலை. இன்னும் அதுவும் முள்ளு முதியின், அவன் பெரிய எதிரியா இருக்கான், வழிகேடனா இருக்கு, வழிகெடுக்கிறவனா இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, கால ரப்பி இன்னி வளம் நப்சி, இறைவா எனக்கே நான் அநியாயம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொன்னா அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிக்க கூடியவன், அருள் செய்யக்கூடியவன். இது 28ல 14, 15, 16 வருது. இதுல பல விஷயங்கள் நீங்க வழங்கியிருந்த இதுவரைக்கும் சொன்னதுல என்ன வழங்கணும்னு கேட்டா, மூசா நபி அவர்கள் இந்த அம்மாட்ட வளர்றாங்கல்ல, வளரும் போது எல்லா விஷயத்தையும் அந்த அம்மா சொல்லிருச்சு. அதனால கரெக்டா நம்ம ஆளு அவன் ஆண்டு நிற்கிறார். இல்லாட்டி இவர் யாரா இருந்திருக்கணும், இவர் அந்த பக்கம் உள்ள ஆளாத்தானே சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கணும். ரகசியமா எல்லாம் அந்த அம்மா சொல்லி கொடுத்து, என் புள்ளதான் நீ, உன் எதிரி அவன், உன்னை கொல்றதுக்கு பிளான் பண்ணா, இதெல்லாம் நம்ம சொல்லப்படல. இதுல விளங்குது, என்ன விளங்குது, ஒரு பக்கம் அவர் ஜாதியை சேர்ந்தவன், ஒரு பக்கம் அவருடைய எதிரியை சேர்ந்தவன் இருக்குது. அப்ப இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சின்ன வயசுலயே அந்த அம்மா எல்லாத்தையும் போட்டு விட்டவுன்னு இவன் ஆசையா வளர்த்தான ஒரு கட்டம் வரைக்கும் தான் வளர்த்தான். அப்புறமேல என்னன்னு கேட்டா, இவர் தன்னுடைய இனத்துக்கு உள்ள ஆளாக ஆயிட்டாரு. இஸ்ரவேல் பக்கம் சேர்ந்துக்கிறது, கிப்திகளை எதிர்க்கிறது, சண்டைக்கு போறது, இப்படியாக நடந்துகிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் ஊர் அடங்கி இருக்கிற நேரத்தில் ஒளிஞ்சுக்கிட்டு நுழைஞ்சாங்க. இவர் மன்னர் வீட்டுல மந்திரியா, ராஜாவா, இளவரசரா வளர்ந்தா அப்படி வர வேண்டிய தேவையில்லை. இவர் வளர்ந்தார், அந்த குழந்தை பருவம் வரைக்கும் தான் அல்லாஹ் அப்படி காட்டுறான். விவரம் தெரிஞ்ச உடனே, பருவ வயசு அடைஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டா, இவர் அந்த அரண்மனையெல்லாம் இருக்கல, இவர் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சார். இளைஞராக அது நல்ல வளம் எப்படி வருதுன்னு கேட்டா, தகலல் மதீனத்தை, ஊருக்குள்ள வர்றாருன்னா ஊரை விட்டு போயிருந்தான்னு இருக்கும். இந்த பிறவனுக்கு பயந்துகிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, ஊரை விட்டு வெளியே போனா ஊருக்குள்ள வர முடியும். ஊருக்குள் வருகிறார். எப்ப வர்றாரு ஊருக்குள்ள, அலாதீனி அபலத்தின் அகலிகா, ஊர் மக்கள் எல்லாம் கவனம் இல்லாமல் இருக்கிற நேரம் பார்த்து, எல்லாரும் தூங்கி மகரிபிலையோ அல்ல இஷா நேரம், இஷாவிலே ஊரடங்கி போயிடும். அந்த காலத்துல இப்பதான் 12 வரைக்கும் ஊரை முடிச்சிட்டு இருக்குது. இஷாவிலே ஊரடங்கி போயிடும். ஊரடங்கின நேரத்துல வந்தாருன்னு நல்லா சொல்லி காட்டுறான். ஊர் அடங்கின நேரத்துல ஊருக்குள்ள நுழைஞ்சாருன்னு என்ன அர்த்தம், ஊர்ல ஒரு இல்லைன்னு அர்த்தம், பயந்துகிட்டு இருக்கிறான்னு அர்த்தம், ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னா என்ன அர்த்தம், மேப்படி அண்ட மோதிட்டாருன்னு அர்த்தம். அவங்க தெரிஞ்சு வச்சுன்னு அர்த்தம், இவன் நம்மால் இல்ல, இவன் வேற ஆளை கொடுத்து நம்மகிட்ட வளர்த்து ஏமாத்தி விட்டாங்க, அவருக்கு தெரிஞ்சு வச்சுன்னு அர்த்தம். இல்லாட்டி ஒளிய தேவையில்லை, அரண்மனையில் அப்படி பல்லக்கில் வந்திருப்பாரு. இவர் அதை அடையாளம் காட்டிக் கொள்ளாமல் இருந்தாரே, ஆனால் இவனை அடிக்கவும் தேவையில்லை, பிடிச்சிட்டு சொல்லியிருப்பாரு. அவன் பார்த்துட்டு ஆளை தூக்கிட்டு வந்து அரண்மனை கொண்டு சொல்லியிருப்பாரு. அப்ப இவர் இளவரசரா இருக்கல, தலைமுறை இளைஞரா இருக்கும் பொழுது, அது பருவத்தை அடையும் போது அப்படி இருந்தார் நல்லா சொல்லி கேட்டான். பருவம் அடைஞ்சு ஒரு சுமார் 20-25 வயசு அடைகிற நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம். இப்பவே அவர் என்ன ஆயிடுச்சுன்னா, இறைவன்ட்ட வகி வருதார். அப்ப எதிர்க்கல பிறவுன, இப்பவே ஏத்துட்டார். வகி வர்றதுக்கு முன்னாடி, நபி ஆகுறதுக்கு முன்னாடி அவரை ஏற்க ஆரம்பிச்சிட்டாரு. அடையாளம் தெரிஞ்சு போய் ஒளிஞ்சு வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஒளிஞ்சு வாழ்ற அளவுக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் தான் அல்லாஹ் குழந்தையத்தான் காப்பாத்தினான். அதுக்கப்புறம் அவர் கையை கொண்டு காப்பாற்றுற அளவுக்கு என்ன அல்லாஹ் ஆக்கிட்டான். அதனால என்ன செஞ்சாரு, கரெக்டா அவன் என்ன பண்ணா, ஓய் நம்ம ஆளு போய் உன்னோட அழிக்கிறான்னு கேட்டான்ல, அவனுக்கு வரைக்கும் தெரிஞ்சிரு, ஊருக்கு தெரிஞ்சிருக்க. பிறவனுக்கு மட்டும் தெரியல, 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. ஒரு ஆள் இவர் ஜாதியா, ஒரு ஆள் வேறு பிறமை ஜாதியா. அப்ப இவன் யாரை கூப்பிடுறான், மூசா நபியுடைய ஜாதிக்காரன், அவர் கூப்பிடுறான். எப்படி கூப்பிடுறான், நம்ம ஆள் என்ன கூப்பிடுறான், பிறவன் ஆள் தான் கூப்பிட்டு போனா, பிறவன் ஆள்னா பிறவன் ஆள் பிறவன் பக்கம் சப்போர்ட் பண்ணுவாரு. அப்ப இவன் கூப்பிட்டாலும் என்ன விளங்குதுன்னு கேட்டா, ஊரறிய டிக்ளேர் பண்ணிட்டாரு விளங்குது. ஊர் உலகத்துக்கு தெரிகிற மாதிரியே, நான் இந்த ஆள் தான், நான் உன் ஆள் கிடையாது,
நான் இஸ்ரவேலன் தான் என்று அவர் தெளிவாக அறிவித்திருக்கிறார் என்பதையும் இந்த ஒரு 4 வார்த்தைக்குள்ள அல்ல அடக்கி வச்சிருக்கான். அவ்வளவு விஷயத்தையும் அவர் மறைஞ்சிக்கிட்டு வந்தாருங்கிறதுல இருந்தும் வரலாறு பார்க்க வேண்டிய தேவையில் இருக்கலாம். குர்ஆன்ல இருந்து விளங்குறது. இதெல்லாம் எந்த ஒரு வரலாற்று நூல்லையோ நபிமார் வரலாறுல இதெல்லாம் எழுதப்படல. நம்ம சொல்றோம் எதை வச்சு சொல்றோம்? குர்ஆனில் அப்படி புரிந்து கொள்ள முடிகிறது. ஒளிஞ்சுக்கிட்டு அவர் வர்றாரு, மறைவான நேரத்துல வர்றாரு, ஊர் அடங்கின நேரத்துல வர்றாரு. அப்ப இந்த ஜாதிக்காரன் வந்து நம்ம ஜாதிக்காரன் கூப்பிடுறான். உடனே இவர் பறிஞ்சு பேசிட்டு அவன் போய் சண்டைக்கு போறாரு. எங்கால எப்படா நீ அடிக்கிறேன்னு சொல்லி போறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அதை வந்து நீண்ட நாட்களுக்கு இதை மறைக்க முடியல. பிறவன்ட்ட வந்து இவர் யார் என்ற உண்மையை நீண்ட நாட்களுக்கு மறைக்க முடியவில்லை என்பது விளங்குகிறது. அதே நேரத்தில் நபி ஆவறதுக்கு முன்னாடியே இவர் இந்த இறை நம்பிக்கையோட வளர்க்கப்படுறாரு பாரம்பரியத்திலே. என்ன அல்லாட்ட மன்னிப்பு இருக்கிறார்ல, கொலை செஞ்ச உடனே நபியாவெல்லாம் இல்ல, இப்ப குத்திட்டாரு, கொலை பண்ணிட்டாரு. யாரெல்லாம் தெரியாம பட்டு சேத்தான் அப்படி பண்ணிட்டானே. இப்ராஹிம் நபி மாதிரி ஒன்னொன்னா சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்துனா ஒரு இறைவனை விளங்கிடல. இவர் என்ன பண்றாரு? ஒரு குத்துணும் ஆளு காலியானவன எல்லாம் என்னை மன்னிச்சிருக்கிறார். அப்ப என்ன வழங்குது? அவங்க அம்மா அப்படி வளர்க்கிறாங்க. அவங்க அந்த இஸ்ரவேல் பாரம்பரியத்துல முந்தைய நபிமார்களை பின்பற்றி அந்த மாதிரி வந்த ஒரு குடும்பமா அவங்க இருந்ததுனாலதான் அல்லாஹ் பத்தியும் சைத்தானை பத்தியும் அப்ப அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடணுங்கிற பத்தியும் விளங்கி நபி ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த கொலைக்கு மன்னிப்பு தேடுறாரு அவர். இவர் வந்து நபி முந்தைய இந்த இறை விஷயம் நபி மூலமா தான் கிடைக்குன்னு வைங்க, நுபுவத்து மூலமா இப்படி கேட்டிருக்க மாட்டார் அவர். முன்னாடி கேட்கிறார், நபி ஆகுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் தெரியாம பண்ணிட்டேன், சைத்தான் அப்படி கெடுத்து போட்டான், நீ மன்னிச்சுன்னு கேட்டிருக்காரு. அது வளர்ப்பு அழகான முறையில் அந்த அம்மா நினைஞ்சிருக்கிறாங்க, அவரை வளர்த்திருக்கிறாங்க என்பதையும் விளங்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? சொல்றாரு, ஆல ரப்பி பிமா அன்னம்த அலைய வலன் அக்கூன லஹீரல் முஜ்ரிமீன். யாரெல்லாம் நீ எனக்கு அருள் புரிஞ்சிருக்கிற, இன்னுமே வந்து ஒரு காலத்திலையும் இந்த தப்பு செஞ்சவனுக்கு நான் சார்பா நிக்க மாட்டேன். நம்ம ஆண்டு பார்த்து நான் செஞ்சு விட்டேன், அப்படி செஞ்சிருக்க கூடாது, என்ன மேற்கொண்டு கேட்டிருக்கணும், நான் அதை விசாரிக்காம வேண்டேன், எங்கால எப்படி நீ அடிக்கிற என்று நான் செஞ்சுட்டேன், இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டான்ல, நான் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, என்ன நடக்கும்? பிறவனுக்கு மெசேஜ் போயிடும். போனவன் என்ன ஆகுது? இந்த கொண்டான வருமா இல்லையா? அதை சொல்றான், அல்லா சொல்றான், மதீனத்தை ஹாயிபன் எத்தரக்கபு. மூசா வந்து அந்த ஊர்ல எதிர்பார்த்து கொண்டு மறைந்து எதிர்பார்த்து கொண்டு அஞ்சி கொண்டே இருக்கிறார். அஞ்சி கொண்டே காலை நேரத்தை அடைகிறார். அப்ப சுபுக்கு முன்னாடி ஊருக்கு நுழைஞ்சிருக்கான்னு விளங்குது. காலை நேரத்தை அடையும் போதே பையன் அவருக்கு என்னது, ஆளை காலி பண்ணிவிட்டோம், என்னமோ நடக்க போகுது, காலையில் என்னமோ நடக்க போகுது, என்ன மேட்டுன்னு பார்ப்போம், நம்ம தான் கொண்டுட்டோன்னு விஷயம் விளங்கிருச்சுன்னு சொன்னா கதை முடிஞ்சு போச்சு, ஒண்ணு நம்ம விட மாட்டாங்க, அதில் தெரியாமையும் போயிடலாம், என்னன்னு பார்க்குவோம் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டே இருக்கிறாரு. அப்படி காலையில கவனிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நேற்று சண்டை போட்டான ஒரு ஆளு, இவருடைய ஜாதிக்காரன், அவன் உண்மையில சண்டை போட்டுருக்கான். அன்னைக்கு காலையில பார்த்து என்ன செய்யறான்னு கேட்டா, அல்ல அப்படி சொல்லி காட்டுறான், இவர்கிட்ட யாரு உதவி கேட்டானோ இவர் ஜாதிக்காரன், அவன் இன்னொரு ஆளோட நினைஞ்சிருக்கிறான், அவன் ஒரு சண்டை போட்டு இருக்கிறான். சண்டை போட்டு இருக்கும் போது என்ன செய்யறான், மூசாவே நீ ரொம்ப வந்து வலிமையான ஆளா இருக்கிற சொல்றான், கொலை செஞ்சு சொல்றான். இன்னொரு ஆளை சண்டை போட்டு இருக்கும் போது இன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு கூப்பிடுறான். அப்படி கூப்பிடும்போது என்ன சொல்றான்னு கேட்டா, நேற்று குத்து விட்டில, ஆளை காலி ஒண்ணு இல்ல, சரியான வலிமையான ஆளா இருக்கிறீங்களா, அதனால இன்னைக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப மூசா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவனை மறுபடியும் அவனை அந்த எதிரி கூட்டம் இருக்குதுல, அவனை போய் குத்த போன உடனே இவன் நினைச்சுக்கிட்டான் நம்மளை தான் இவர் அட்டாக் பண்ண வர்றாரு நினைச்சுக்கிட்டு, நேத்தான் ஒரு ஆளை கொண்டு விட்டு இன்னைக்கு என்ன கொலை வர்றாங்க, இவனுக்கு சார்பா தான் போறாரு அவரு, இவன் என்ன உடைச்சு விட்டான், நேற்று ஒரு ஆளை கொண்டு விட்டு இன்னைக்கு என்ன கொண்டு வர்றியாண்டவுடனே இவன் தெரிஞ்சு போச்சு, ஊருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இந்த இன்னொருத்தருக்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா நேற்று ஒரு பாடி கிடைச்ச அது மேப்படியான ஆளு, இவர் தான் கொண்டிருக்காரு. அப்ப யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சது வந்து ஊரறிய தெரிஞ்சு போச்சு. இப்படி தெரிஞ்ச உடனே நீ என்ன ரொம்ப அநியாயம் பண்ற, இதுதான் கை நீட்டிட்டு இருக்கிற, இவன் சொல்றான், இவனுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக வேண்டி இவன் தன்னையத்தான் மூசா அடிக்க வர்றாரு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான், உடைச்சு விட்டான். நீ நேற்று ஒரு ஆளை கொண்டு இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கிற, ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிற, பார்த்தாலும் ஜப்பாருங்க ஜப்பான் ரவுடி பண்றான், அடக்குமுறை செய்யறவன் இல்ல, அந்த குண ஜப்பாரன் பிள்ளாரு பூமியில ரவுடித்தனம் பண்றவன் தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா, நீ உமா துரிது அந்த குணமிரல் முஸ்லிஹின் சீர்திருத்தம் பண்ணி சமரசம் காணக்கூடியவனா நீ இல்ல, இப்ப பார்த்தாலும் கை வாங்கிட்டு இருக்கிற, நீ ஆளு சரியில்லப்பா அப்படின்ற உடனே தெரிஞ்சு போச்சு. அங்க போய் மெசேஜ் போயிடுச்சு, பொண்ணு விட்டான், மூசா தான் பண்ணது, உங்க வீட்டுல வளர்ந்தார் ஒரு ஆளு, அந்த ஆள் கம்ப்யூட் பண்ணிருக்காரு. முஸ்லீம் அடுத்த ஒரு ஆள் ஓடி வர்றாரு மூசாட்ட, மூசாவே மசோர் நடக்குது, உன்னை காலி பண்றதுக்கு
பிளான் பண்ணிட்டாங்க, உன்னை கொல்ல போறாங்க, நீ வந்து நான் உனக்கு நல்லது நாடுறேன், நீ போயிடுன்னு சொல்றாரு. ஒரு ஆள் ஓடி வந்து இவருக்கு வேண்டிய ஆளா இருப்பாரு, இஸ்ரவேல்காரரா இருப்பாரு. அவர் என்ன செய்யறாரு, மெசேஜ் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து நீங்க ஓடிடுங்க, உங்களை கொல்றது முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப கொல்ல முடிவு பண்ணிட்டாங்க என்பது என்ன விளங்குது, பிறவனோட இவருக்கு உறவாவலாம் இல்ல, இருந்து வளர்ந்து ஒரு அளவுக்கு இந்த 10 வயசு 15 வயசு அப்பக்குள்ளதான் வருவாடைகிறதுக்கு உள்ளதான் அந்த மாதிரிலாம் இருந்திருக்குமே தவிர, விவரம் தெரிஞ்ச பிறகு இவர் வாட்டுக்கு எதிராக தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. பிறவன் விட்டு பிள்ளைய அவர் வளரவே இல்லை, அந்த கேரக்டர் குணாதிசயம் உண்மை வத்த இல்லை. அந்த மாதிரி ஏற்பட்ட உடனே பயந்து கொண்டு அந்த ஊரை விட்டு ஓடிவிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்துல இருந்து ஓட்ட முடிச்சுட்டாங்க. இவ்வளவுதான் அவருடைய வரலாறு. இளமை காலத்துல வந்து ஊர்ல இருந்தது. அதுக்கப்புறம் ஓடி போயிட்டாரு. ஓடுமை என்ன செய்யறாருன்னு கேட்டா, ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், யா அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்தை விட்டு என்னை காப்பாத்திரு, இவங்கிட்ட தப்பிக்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஓடிவிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கொலை பண்ணதுக்காக வேண்டி ஊரை விட்டு ஓடிட்டார். ஊரை விட்டு எங்க, இதெல்லாம் வந்து 28 இருக்கு. 28வது அத்தியாயத்துல ஏற்கனவே சொன்னபடி வந்து 14 இருந்து 21 வரைக்கும் உள்ள வசனங்கள் இது. அதுக்கப்புறம் வந்து ஊரை விட்டு ஓடி எங்க போனாரு என்று கேட்டால், அதுக்கு பக்கத்துல உள்ள மதியன்கிற ஊர், எகிப்துக்கு பக்கத்துல உள்ள மதியன்கிற அப்போ நாடா இருந்திருக்கும், அந்த பகுதிக்கு ஓடிட்டார். இவன் ஆதிக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போயிருக்க முடியாது, பிடிச்சு கொண்டு விடுவான. இவனுடைய பிறவனுடைய ஆதிக்கம் இல்லாத ஊருக்கு போனாதான் தப்பிக்க இயலும். அப்ப அங்க போயிடுறாரு. எப்படி வருதுன்னு கேட்டா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கதல்த நஃப்ஸன், மூசாவே நீ ஒரு ஆளை கொண்டிருந்த. அல்லாஹ் நேரடியா உரையாடுன்னு சொல்லி காட்டுறான். நேரடியா உரையாடினான அப்ப அல்லாஹ் சொல்றான், கதல்த நஃப்ஸன், ஒரு உயிரை ஏற்கனவே கொண்டிருந்தாய், நஜ்ஜைனாக மினல் கம்மி, கவலையிலிருந்து உம்மை காப்பாற்றினோம், ஃபதன்னாக ஃபுதூனா, பலவிதத்தில் உம்மை சோதித்தோம், பலபிஸ்த சினீன ஃபீ அஹ்லி மதியன், மதியன் வாசிகளோடு பல வருடங்கள் வாழ்ந்தீர். ஊரை விட்டு ஓடி போன இடம் எங்க மதியன் வருது. ஊரை விட்டு ஓடி போய் மதியன்கிற ஊருக்கு போயிட்டாரு. போனா ஒரு நாள் 2 நாள் வாழல, எவ்வளவு நாள் வாழ்ந்திருக்காரு, சினீன பல வருடங்கள் அங்கே நீ வாழ்ந்தாய் அப்படின்னு சொல்லி, சும்மா ஜேத்து அலா கதிரி யா மூசா, பிறகுதான் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிர்ணயத்தின் பிரகாரம் இங்க வந்து சேர்ந்திருக்கிற, என்கிட்ட வந்து சேர்ந்திருக்கிற. அல்லாஹ் உரையாடுறான தூர் மலையில வைத்து அவ உரையாடும் பொழுது அல்லாஹ் இதை அவர்கிட்ட சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான், மதியன் வாசிகளிடத்துல பல வருடங்கள் வாழ்ந்தீர்றான். அப்ப இங்க தப்பிச்சு போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது வந்து மதியன்ல. இது 20வது அத்தியாயம் 40வது வசனத்தில் இந்த சம்பவம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னும் தெளிவாக 28வது அத்தியாயத்துல 22ல இருந்து தொடர்ச்சியா மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபலம்மா தவஜ்ஜஹ தில்கா மதியன, மூசா இந்த கொலை செஞ்சுட்டு தப்பிக்கிறதுக்காக வேண்டி மதியன்கிற ஊருக்கு வந்த பொழுது, கால அசா ரப்பி அன் யஹ்தியனி ஸவாஅ ஸபீல், இறைவன் எனக்கு சரியான வழியை காட்டுவான், வந்துட்டேன், திக்கு தெரியாம நிக்கிறேன். சரியான வழிங்கிறது அந்த நேர வழி அல்ல, எப்படி வாழ்வதுங்கிற வழி, எங்க தங்குறது, எங்க சோறு திங்கிறது, என்ன வேலைக்கு என்ன செய்யறது, தங்குறதுக்கு என்ன செய்யறது, இந்த வழிதான். அல்லாஹ் வந்து நமக்கு சரியான வழியை காட்டுவான் என்று அவர் சொல்லிக் கொண்டார். சொல்லிட்டு அம்மா வரதம்மா மதியன, மதியன்ல உள்ள நீர் துறைக்க அவர் வருகிறார். மதியன்கிற ஊர்ல நீர் எல்லாரும் தண்ணி பிடிக்கிற கூட இடம் வச்சிருப்பாங்க, கிணறு. அந்த இடத்துக்கு வந்த உடனே வஜத அலைஹி உம்மத்தமினன் நாஸ் யஸ்கூன், மனிதர்கள்ல ஒரு கூட்டம் வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஊர் மக்கள் எல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. வஜத மிந்தூனிகும் இம்ராத்தைனி தழுதான், அங்க 2 பொம்பளைங்க தனியா இருக்கிறாங்க, தங்களுடைய ஆடுகளை எல்லாம் தண்ணி பக்கம் விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அடிச்சு போட்டுவாங்க பயந்துகிட்டு, அவங்க முக்கியமான வலிமையான ஆட்கள் எல்லாம் அவங்க தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. 2 பொம்பளைங்க தனியா ஒதுங்கி இருந்து கொண்டு தங்களுடைய ஆடுகளை பிடித்து வர விடாம, இந்த பக்கம் தண்ணி பக்கம் வர விடாம தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கிறார். பார்த்த உடனே நேரம் அங்க போய், மா கத்துப்புக்குமா, என்ன மேட்ரு உங்களுக்கு, என்ன நீங்க அப்படி நிக்கிறீங்க, எல்லாரும் தண்ணி பிடிக்கிறாங்க, நீங்க அப்படி நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. காலத்தா லா முஸ்தி ஹத்தா இஸ்ரல்லாஹ், இவங்க எல்லாம் வந்து தண்ணி பிடிச்சிட்டு போற வரைக்கும் நாங்க வந்து பிக்க இயலாது. அபூனா ஷேகுன் கபீர், எங்க தகப்பனார் ஒரு வயசான ஒரு கிழவனா இருக்கிறாரு, அவருக்கு வந்து இவங்களோட ஏத்தனம் ஒண்ணும் பண்ண இயலாது, அதனால எல்லாரும் பிடிச்சிட்டு போற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் தான் நாங்க வந்து தண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சகாலகுமா, இவர் என்ன செய்யறாரு, அவங்களுக்காக வேண்டி நீர் வைத்து கொடுக்கிறாரு. இவர் எடுத்துக்கொண்டு இவரு கொடுக்கிறார். ஒருத்தர் போட்டி போட்டு நெரிசல்ல பொம்பளை போய் நிக்க முடியாதுல, இவர் ஆம்பளை நெரிசல்ல போய் நின்று தண்ணியை எடுத்து புகட்டினார்னு வருது. புகட்டிட்டு சும்மத்தவல்லா இல எல்லி, ஒரு நிழலின் பக்கம் போய் சாய்ந்து கொண்டார். தண்ணியை ஊற்றி எதிர்பார்க்கல, ஒரு உதவியும் செஞ்சிருக்கிறார். சாய்ந்து கொண்டார்.
சாய்ந்துட்டு பொக்கால ரப்பி இன்னிலிமா அன்சல் தொழிலகி மின் கைரின் பக்கிரியா அல்லாஹ், நீ தரக்கூடிய ஏதாவது ஒரு உணவின் பக்கம் நான் தேவை உள்ளவனா இருக்கேன், பசிக்குன்னு சொல்றாரு. எல்லாம் நீ தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஏற்பாடு எனக்கு தேவை இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன், தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை உள்ள கிடக்குறாரு. அப்ப அவர் பயந்து வந்தவர் தானே, ஊர்ல இருந்து உயிருக்கு பயந்து வந்தவர் தானே, எங்கேயும் போகல, மரத்தடியில் இருந்துட்டாரு. அப்ப 2 பொம்பளைங்க இருந்தாங்கல்ல, அதுல ஒரு பொம்பளை திரும்பி வருது. இதெல்லாம் குர்ஆன்ல உள்ள விவரங்கள் தான். சதாத்தி ஹதாஹுமா தம்சி அலஸ்திஹியாயின், ஒரு பெண்ணு வெட்கத்தோட இவர்கிட்ட திரும்பி வருது, வெட்கப்பட்டு கொண்டு வந்துச்சான். வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எங்க வாப்பா எங்க அத்தா உங்களை அழைத்து சொன்னாரு, எங்க தகப்பனார் வந்து உங்களை அழைத்து வர சொல்லுகிறாரு. எதுக்கு அழைத்து வர சொல்றாருன்னு கேட்டா, அஜரமா சகைத்தலனா, எங்களுக்கு தண்ணீர் வைத்து கொடுத்தீங்க இல்லையா, அதுக்கு கூலி தர்றதுக்காக வேண்டி கூட்டி வர சொல்றாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இதுல வந்து ஒரு சேவையா நம்ம செஞ்சா கூட நாம தேவைப்பட்டுச்சுன்னா கூலி இருந்தா வாங்கிக்கலாம், கூலி பேசினாதான் கொடுக்கணும் இல்ல. நம்ம கஷ்டத்தை பார்த்து என்ன செய்யலாம், கூலிக்கு தானே கூப்பிடுறாங்க, ஒரு கூலிக்குன்னு கூப்பிடுறாரு, இவர் போய் வாங்குறது போறாரு, இவர் கஷ்டப்படுறாரு, கூலி எதிர்பார்த்து நம்ம செய்யல. கூலி எதிர்பார்த்து செய்யாத ஒரு காரியமா இருந்தால் கூட நாம் கஷ்டத்தில் இருக்கிறதை பார்த்து விட்டு நீங்க செஞ்சதை சும்மா செஞ்சா நான் ஒத்துக்க முடியாது, பேசாட்டா 100 ரூபா வச்சுக்கிறீங்க, 50 ரூபா வச்சுக்கிறீங்கன்னு தந்தா வாங்கி கொள்ளலாம், அது கூச்சப்பட தேவையில்லை. மூசா நபிக்கு இல்ல, அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறேன், நபிமார்களுக்கு இல்லாத நமக்கு என்னத்துக்கு? நீங்க ஒரு ஆளுக்கு வேலை செய்யறீங்க, ஒரு ஆளு கீழே விழுந்துட்டாரு, தீ கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கறீங்க, எதுவும் எதிர்பார்க்கல, நீங்க கஷ்டப்படுறீங்க, எதிர்பார்க்காம போயிருங்க, அவங்களா கூப்பிட்டு ஏதாவது தந்தா வாங்கிக்கலாமான்னு வாங்கிக்கலாம். ஆதாரம் என்ன? மூசா நபி தான் ஆதாரம். மூசா நபி என்ன செஞ்சிருக்காங்க, அந்த பொம்பளைகிட்ட என்னத்தையும் எதிர்பார்க்கல, அவங்க வந்து சேவையத்தான் செஞ்சாங்க. அதை கூலி கொடுக்க கூப்பிடுறாருன்னு போறாரு பின்னாடி, அவருக்கு தேவை, கஷ்டப்படுறாரு இல்லையா, அதனால கூலி எனக்கு கூலிலாம் முடியாது, நான் சேவை செஞ்சுட்டு என்ன கூலி அப்படின்லாம் அவர் வீம்பு பேசல. உள்ளுக்குள்ள இருந்தா கூட நம்ம வீம்பு பேசுறோம், நமக்கு தேவையா இருக்கக்கூடிய நேரத்தில் வீம்புலாம் பேசக்கூடாது. உண்மையே தேவைப்படுது, இல்லைன்னு பெரிய வீம்பு இருக்கிறது, ஆமா கொடுத்தா வாங்கிக்கிறேன், நான் கஷ்டப்பட்டுதான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அது சொல்றாரு பாருங்க. இன்ன அபி எதுவுக்க, என் தகப்பனார் உங்களை அழைத்து வர சொல்லுகிறார், அஜிரமா சகைத்தலனா, எங்களுக்கு தண்ணீர் புகட்டிய கூலியை உங்களுக்கு தருவதற்காக வேண்டி அவர் கூட்டிட்டு வர சொல்றாரு அப்படின்ற உடனே பலம்மா ஜா அஹு, அவர் வந்து அலைகள் கசஸ், இந்த செய்தியெல்லாம் சொல்றாரு. பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி தப்பிச்சு கொலை செஞ்ச வரைக்கும் என்ன செய்யறாரு, குட்டில போறது எல்லாம் தெரியுமில்ல இருக்குதான், எல்லா செய்தியும் சொன்ன உடனே காலலா தகப் நஜவுத்த மினல் கௌமில் ஸாலிமீன், பயப்படாத, அநியாயக்கார கூட்டத்திடமிருந்து நீ தப்பித்து விட்டாய் அப்படின்னா வேற நாடுன்னு விளங்குது. தப்பிச்சு விட்டாய்னு சொல்வதா இருந்தா பிறவனுக்கு வர முடியாது, பிறவனுக்கு இங்க ஆதிக்கம் கிடையாது, அவன் நாட்டுல இல்ல வேற நாடுன்னு விளங்குது. அப்ப அநியாயக்கார கூட்டத்தாரிடமிருந்து நீ தப்பித்து விட்டாய், இனிமே பயப்படாத, நம்ம இடத்துக்கு அவன் வர முடியாது, இது வேற அப்படிங்கிறது விளங்குது. இவர் ஒரு வைத்தான பார்ட்டின்னு விளங்குது. இவர் பாட்டு கடைகள் கொடுத்தா ஊர் ஒத்துக்கணுமா? இவர் யாரா இருக்கணும், இந்த பெரியவர், அந்த அந்த பதவியில ஒரு முக்கியமான ஒரு பிரமுகரா இருக்கணும், அப்பதான் இந்த மாதிரி கேரண்டி அடைக்கலம் கொடுக்க முடியும். அப்ப நீ அநியாயக்கார கூட்டத்தில் தப்பித்து விட்டாய் என்று சொல்லி அவர் சொல்லி முடிச்சுட்டாரு. முடிச்சுட்டு என்ன செய்வாருன்னு கேட்டா, அப்ப ஒரு பொண்ணு ரெக்கமெண்ட் பண்ணுது, யாபத்தி இஸ்தாஜிருஹு, இவரை நீங்க வேலைக்கு சேர்த்துக்கிறீங்க. இந்த கதையெல்லாம் வீட்டுல இருந்து கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, இன்னைக்கு மட்டும் ஏதாவது கூலி கொடுத்துருந்தா நாளைக்கு சேர்த்துக்கு என்ன செய்வார் அவரு, தண்ணி இறைச்சி கூலியை கொடுத்து அனுப்பிட்டீங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணுவாருன்னு. அதுக்கு இந்த அம்மா சொல்லுது, ஒரு அம்மா ரெக்கமெண்ட் பண்ணுது, யாபத்திஸ்தாஜிருஹு, தந்தையே நீங்க அவருக்கு வந்து வேலைக்கு சேர்த்துக்கிறீங்க. ஏன் வேலைக்கு சேர்த்துக்கணும்னு கேட்டா, அவர் வந்து இன்ன கைர மனிஸ்தல் கவியுல் அமீன், அவர் ரொம்ப வலிமையானவர், இரண்டாவது வந்து நம்பிக்கையானவர். வலிமையானவர்னா என்ன, அந்த நெரிசல தள்ளி விட்டு தண்ணி பிடிச்சி கொடுத்தா பாருங்க, காத்திருக்கிற உங்களுக்கு தெரியுமில, அவர் வலிமையானவர் ஏன் சொல்லுதுன்னு கேட்டா, ஒதுங்கி நின்று முழிச்சுட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்துக்கு மத்தியில் நுழைஞ்சு இடிச்சு தள்ளி நெருக்கடியில் புகுந்து தண்ணி இறைச்சி கொடுத்திருக்காருன்னு சொன்னா வலிமையானவர். வலிமையானவராக இருந்தாலும் ஒரு பொம்பளைக்கு உதவி செஞ்சா பல காட்டுவாங்க எல்லாரும், எவனா இருந்தாலும் பொம்பளைக்கு உதவி செஞ்சா பல காட்டுவான். அந்த உதவிக்கு பதிலாக எனக்கு எதிர்பார்ப்பான், அவங்கள்ட்ட இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு சிரிப்பையாச்சும், குறைஞ்சபட்சம் ஒரு ஏதாவது எதிர்பார்ப்பான். இவர் என்ன செய்யல, உறுதி பறந்துட்டாரு, நம்பிக்கையானாலும் நான் பொம்பளைக்கு உதவி செஞ்சோம் வேற ஒன்று வழிகளை வரும், எங்கள்ட்ட வந்து கொலையில அவர் வலிமையானவரா இருக்காரு. நம்பிக்கையை உரசி பார்க்கறது தான் அளவுகளே. பெண்கள்கிட்ட இளம் பெண்கள்கிட்ட எப்படி நடக்கிறார் என்பதுதான் அவருடைய நேர்மைக்கு எடுத்துக்காட்டு. அப்ப அந்த மாதிரி கொலை அவர் அந்த அம்மா சொல்றது காரணம் தான். இன்னைக்கு வேலைக்கு சேர்த்துக்கிறது ஏன்னு கேட்டா, இவர் வேலை செய்யறதுக்கு வலிமை உள்ளவர், ரெண்டாவது நம்பிக்கையானவர். நம்பிக்கை என்ன காசு மாத்தையில நம்பிக்கை, இதுல நம்பிக்கை முதல்ல நம்பிக்கை இருப்பாங்க. இதுல ரொம்ப கரெக்டா பர்ஃபெக்டா இருந்தாரு. எங்கள்கிட்ட தப்பான அவர் வேற மாதிரியான முறையில பேசல, வேற மாதிரியான செய்கையெல்லாம் பண்ணல அவரு அப்படிங்கிறதுனால அம்மா சொல்லுது.
அப்ப அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, சரி வேலைக்கு சேர்க்கறது என்ன, ஒரு ஆம்பளை ஒண்ணு வேலை செய்து இருந்தா ஒன்னு ஒண்ணு ஆயிரம் பண்றது, வேலைக்கு இல்ல ஏன் மருமகன் ஆக்கிக்கிறோம், வேலைக்கு தானே சேர்க்க சொல்ற, உன்னை என்ன பண்ற மருமகன் ஆக்கிக்கிறேன், மருமகன் ஆக்கிறேன், ஒரு மகளை கட்டி தரங்கிறாரு. ஒரு மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தந்துடுறேன், சோறு மட்டும் போட்டா போதும், இளைஞரா இருக்கிற உனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும், வாழ்க்கை துணையோட உனக்கு கல்யாணம் பண்ணி தந்துடுறேன். ஆனா சருத்து என்னன்னு கேட்டா, இந்த சும்மா கல்யாணம் பண்ணி தர முடியாது, மகர் வேணும்ல. கல்யாணம் பண்றாங்க என்ன செய்யணும், மகர் தரணும், பெண்களுக்கு ஆண்கள் தரணும். அதனால இப்ப நீனே சோத்துக்கலாம் ஒன்றரை மகர் கேட்கிறது, மகர் உனக்கு தர முடியாது. அதுக்காக வேண்டி உழைப்பு கொடு, மகரா கொடு. என்ன செய்யணும், நீ உழைப்பு மகரா கொடுக்கணும். என்ன உழைப்பு, 8 வருஷம் உழைக்கணும். 8 வருஷம் சம்பளம் கிடையாது, சோறு மட்டும் போடுவேன், அதே நிறுத்திக்கணும். 8 வருஷம் உழைப்பு என்னது, மகரு என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றதுக்காக வேண்டி 8 வருஷத்தினுடைய உழைப்பை என்ன செய்யணும், மகரா தரணும். அப்படி சொல்றாரு. இன்னி உரீது அன் உன்கி ஹேக யஹதபனத்தைய ஹாத்தைன், என்னுடைய இந்த 2 மகள்களில் ஒருத்தியை உனக்கு மனமுடித்து தர நான் விரும்புகிறேன். அலா அன் தாஜுரணி சமானியத் ஹிஜஜன், என்னிடத்தில் 8 ஆண்டுகள் நீ வந்து வேலை செய்யணும். கர்த்ததான் 8 ஆண்டுகள் வேலை செய்யற ஒத்துக்கிட்டேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணி தர்றேன். கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி கூட்டி என்ன போயிடாது, 8 வருஷம் உழைக்கணும். அதுக்கு கேட்கிறாரு, அதோடு விடமாட்டிருக்கிறாரு. அத்துமம்த்து அசரன் பொமின் இந்திக்க, 10 வருஷம் வேலை செஞ்சா அதுவும் விருப்பம். இதை கம்மி நினைக்கிறாரு. 8 வருஷத்தை வேலை வாங்கிட்டு 8 வருஷம் கண்டிப்பா செய், விரும்பினா 10 செய். நான் உனக்கு வந்து கஷ்டம் தர விரும்பல, உமா உரிதா நசுக்க அழைக்க, உனக்கு நான் கஷ்டம் தர விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. அப்ப என்ன இதுல இருந்து விளங்குற விஷயம் என்னன்னு கேட்டா, ஆதியிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜாஹிலியாக்கள் இருந்தானே, ஐயாமுல் ஜாஹிலியாங்கிறம, அவங்காலம் வரைக்கும் ஆண்கள் பெண்களுக்கு மகர் கொடுக்கறத வழக்கமா இருந்துச்சு. மூசா நபி காலத்துல அதான் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அபூ ஜஹல் மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணான், அபூ லஹப் மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணான். ரசூலுல்லாஹ் நபியாவதுக்கு முன்னாடி மகர் கொடுத்தா கல்யாணம் பண்ணாங்க. அது மகர் என்பது பெண்களுக்கு ஆண்கள் கொடுத்து திருமணம் செய்வது என்பதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் இடையில வரைக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஐயாமுல் ஜாஹிலியா தாண்டி போயிட்டு நம்ம அவன்கிட்ட கூட இல்லாத பழக்கம். அபூ ஜஹல் கூட மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணியிருக்கிறான். நம்ம என்ன பண்றோம், அன்னைக்காக சுன்னத்தின் தௌரி வாங்கி கல்யாணம் பண்றோம். பாருங்க எவ்வளவு கேவலம் உண்டு. மகர் எப்படி வாங்கியிருக்கிறாரு, மகர் பார்த்தீங்களா, மகர் லேசுப்பட்ட மகரா. சம்பளம் போட்டு பாருங்களேங்க, ஒரு 5000 ரூபாய் வச்சு பாருங்களேன் மாசத்துக்கு, 3000 ரூபாய் வச்சு பாருங்களேன். நம்ம காலத்து 3000 ரூபாய் என்னாச்சு, வருஷத்துக்கு 36,000 ரூபாய், 2 லட்சம் ரூபாய். 8 வருஷத்துக்கு என்னாச்சு, 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் ஆச்சு. அப்ப 3 லட்சம் ரூபாய் இருந்தாலும் மகர் வாங்கிக்கிறார் பாருங்க. மகளை கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி மூசா இடத்துல வாங்கின மகர் எவ்வளவு, 3 லட்சம் ரூபாய்க்கு நிகரா ஒரு உழைப்ப சம்பளம் இல்ல, அது சேர வேண்டியதானே, வேற ஆளு கொடுத்த சம்பளம் கொடுத்திருப்பார்ல. அப்ப 3 லட்சம் ரூபாய் மகர் வாங்குறாரு. அதான் மகருங்கிறது. நம்ம கண்ணை துடைக்கிறதுக்காக வேண்டி பேப்பர்ல 500 ரூபாய் மகருக்கு, 100 ரூபாய், முன்ன 100 ரூபாய் மகருக்கு. மனசார ஜமாத்துகளுடைய ரிஜிஸ்டர் புக்குகள்ல 100 ரூபாய் மகரு கல்யாணம் பண்றோம். வாங்குற 2 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிற தனியார் கொள்ளைப்புறமா வாங்கிட்டு ஊரை ஏமாத்துறதுக்காக என்ன பண்றது, அல்லாஹ் ஏமாத்துறதுக்காக வேண்டி 101 ரூபாய் மகரு, 501 ரூபாய் மகரு. அதுக்கு பேர் மகரு கிடையாது. ஒரு பெண்ணுடைய இளமை அவருடைய வாழ்க்கை எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறான். நாளைக்கு வேணான்னு சொல்லிட்டு அவ வந்து கஷ்டப்படக்கூடாது. அவ வந்து சொந்த கையை உண்டி கர்ணம் பாகிற அளவுக்கு அது உதவக்கூடிய தொகையா இருக்கணும். இதையெல்லாம் உணர்ந்து பெண்களும் கேட்கணும், ஆண்கள் கொடுக்கணும். இல்லாட்டி உழைப்பையாச்சும் கொடுக்கணும். இல்லைன்னா என்ன செய்யணும், இன்னும் சொல்ல போனா அவர் மொத்தமா அவர் கொடுக்க முடியல, உங்களுக்கு முடியல, மாசம் கல்யாணம் பண்ண 3 லட்சம் எந்த பண்ண கூடாது. கல்யாணம் பண்ணி பேசும் பொழுது 2 லட்சம் ரூபாய் மகரு 10 வருஷம் தரணும், கொஞ்சம் என்ன தரணும்னு சொல்லுங்க. 50 ரூபாய் ஆண் இருக்கணுமா இல்ல, 500 ரூபாய் மாசம் தரணும். இப்படி எத்தனை பேர் இருக்கிறோம், அப்படித்தான் கொடுத்துக்கிற ஒரு மொத்தமா கொடுக்குறீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த மகர் என்ன, இருப்பவர்கள் மொத்தமா கொடுத்துருங்க. இல்லையா, இல்லைங்கிறதுக்காக 100 ரூபாய் கொடுக்க முடியுமா, இல்லைங்கிறது விட்டார் அவரு. இல்லாத தானே மூசா நபி, அந்த பெரியவர் வந்து மூசா நபி கல்யாணம் பண்ணி கொடுத்தாரா, அவர் இல்லைங்கிறதுக்காக விட்டு கொடுத்தாரா, விட்டு கொடுக்கல. இல்லாட்டி என்ன உழைக்கும், உடல்ல வலு இருக்கல, சம்பாதிக்க முடியுமா, உழைப்பு கொடு. முழு உழைப்பு நீங்க கொடுக்க வேணாம், குறைஞ்சபட்சம் என்ன கொடுங்க, மாசம் 1000 ரூபாய் பேசுங்களேங்க. 10 வருஷத்துக்கு 1000 ரூபாய் தரணும். 10 வருஷத்துக்கு ஒரு மாசம் 1000 ரூபாய் சேர்த்து வச்சுக்க, உன் மகளுக்கு வச்சு சேர்த்து வச்சு மொத்தமா குடும்பத்துக்கு பேசிருக்கிறீங்களா, அப்படி கொடுக்க நம்ம தயாரா இருக்கிறோமா? அப்படி செஞ்சு இருந்தா அந்த ஜீவனாம்சம் அந்த பெண்களுக்கு எதிராக இஸ்லாம் கொடுமைப்படுத்து பேசுற வருமா? சமூகத்தில் விமர்சனங்களுக்கு ஆளா நம்ம செய்யற தப்புனால இஸ்லாத்தையும் தப்பா நினைக்கிறாங்க. இஸ்லாத்தில் இல்லாத ஒண்ணு. அப்ப அவ்வளவு கொடுத்துறாரு, கொடுத்துருங்க செய்யறாரு. கால நாளைக்கு பைனி பைனக், இதான் எனக்கும் உனக்கு உள்ள அக்ரிமெண்ட்.
எனக்கு உனக்கு அக்ரிமெண்ட் என்ன, 8 வருஷம் உழைக்கணும், இல்லைன்னா 10 வருஷம். ஐயமல் அஜலை கலைத்து போல உதுவான அலைய, நீ 2ல எதை வேண்டாலும் நிறைவேற்றுக்க. 8 வருஷத்தை வேணாலும் பண்ணிக்க, 10 வருஷம் பண்ணிக்க. அல்லாஹு அலாமான கூல் வக்கீல், நாம் சொல்வதற்கு அல்லாஹ்தான் பொறுப்பாளர். இப்ப அக்ரிமெண்ட் ஸ்டாம்ப்லாம இருந்துச்சு, ஸ்டாம்ப் பேப்பர் கிடையாதுல்ல, அதுக்கு என்ன பண்றாரு, நம்ம பேசிட்டு அல்லாஹ் தான் பொறுப்பாளர். நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டோம்ல இந்த அக்ரிமெண்ட், இதுக்கு நீ ரெஜிஸ்டர் பண்ண இயலாது. அதனால என்ன பண்ணிக்கிறேன், அல்லாஹ் தான் நாம் சொல்வதற்கு பொறுப்பாளன், அல்லாஹ் சாட்சியா வைத்து ஒரு அக்ரிமெண்ட் பண்றோம். இன்னைக்கு நம்ம அக்ரிமெண்ட் பண்ணும் பொழுது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்பதான் அல்லாஹ் உதவி செய்வான். ஏதோ பையலுக்கு போடுறோம், சொத்து வாங்குறோம், அவர் வாங்குறாரு இவர் வாங்குறாரு, எழுதிடுறோம், முடிஞ்சிச்சு போயிடக்கூடாது. இந்தப்ப எழுதிட்டோம்ப்பா, எழுத்து மை கூட அழிஞ்சு போயிடலாம், பேப்பர் காணா போயிடலாம். அப்புறமேல அக்ரிமெண்ட் வச்சுக்கிற என்ன சாட்சி, அழியாத ஒருத்தனை சாட்சிக்கு வச்சுதான் பேசணும். அக்ரிமெண்ட் பண்ணாலும் சரி, நாம் பேசிக்கொண்ட இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அல்லாஹ் சாட்சின்னு சேர்த்து சொல்லணும். அது சுன்னத், மூசா நபியுடைய சுன்னத். மூசா நபி இப்படிதான் பண்ணிருக்கிறாங்க. நம்ம எந்த அக்ரிமெண்ட் போட்டு எழுத்துமானம் பண்ணினாலும் அதோட சொல்லும் வைக்கணும். அந்த இடத்துல என்ன வைக்கணும், நாம் பேசிக்கொண்ட பேச்சுக்கு இந்த ஒப்பந்தத்துக்கு அல்லாஹ் சாட்சி, அல்லாஹ் பொறுப்பாளர். இது இருக்கும் போயிடும், இந்த பேப்பர் கையில இருக்கும் காணா போயிடும், தெரிஞ்சு போயிடும், வீட எரிஞ்சு போயிடும், பத்திரம் தெரிஞ்சு போயிட்டா இல்லைன்னு போயிருமா. அப்ப அல்லாஹ் முன்னிறுத்தணும் சொன்னா அல்லாஹ் பாதுகாப்பான். பத்திரத்தை காப்பாத்தரணும்ல, பத்திரம் சொத்தை காப்பாத்து நினைக்கிறீங்க, சரி பத்திரத்தை யாரு காப்பாத்துவா? அதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய காரணத்துக்கு தேட பேப்பர் தானே பத்திரம்ங்கிறது. அப்ப பத்திரம் அல்லாஹ் பத்திரத்தை காப்பாற்றுவதற்காக என்ன பண்ணணும், எதை பேசிக் கொண்டாலும் சரி ஒப்பந்தம்னு வந்துருச்சுன்னு சொன்னா, பேசிட்டோமா எழுதிட்டோமா, அல்லாஹ் நீ சாட்சி, உன்னை முன்னிறுத்தா, இது வந்து நாங்க எழுதல, உன்னை முன்னிறுத்தி எழுதுறோங்கிற நீயத்தோட அல்லாஹு அலாமான கூல் வக்கீல், நாங்கள் பேசிக் கொண்டதற்கு அல்லாஹ்வே பொறுப்பாளன் என்று மூசா நபி சொன்ன மாதிரி. அதனால சொன்னாரு, செய்ய முடிச்சவர். அல்லாஹ் முன்னில் செஞ்சதுனால 8 வருஷம் உழைச்சாரு, உழைக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான், அவருக்கு மன வலிமையை கொடுத்தான். அந்த மாதிரியாக அவர் செஞ்சுக்கிட்டாருங்கிறது நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து மகர கடனா கொடுக்கலாங்கிறது விளங்குது, மகர் கொடுக்கணும் விளங்குது, மகர் உடனே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல, கடனா கொடுக்கலாம்னு விளங்குறது. தவணையா கொஞ்சம் கொஞ்சமா, உடனே கூட மொத்தமா கொடுக்கணும் அவசியம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா கூட இருந்தா கொடுத்துருந்ததுக்காக வேண்டி. மூசா நபி மாதிரி இல்லாம இருந்தா தான், இல்லாம இருந்தீர்களே ஆனால் தவணை கேட்டுக்கொண்டும் இல்லாதவர் நீங்க அப்படி மகர் பேசுங்க. இல்லாத இளைஞர்களை என்ன செய்யணும், மகர் பேசும்போது 1000 ரூபான்னு பேசாதீங்க, உங்களுடைய இளமையெல்லாம் கணக்கு பண்ணுங்க. அல்லாஹ் நாடுனா, அல்லாஹ் ஹயாத்தா வச்சான்னு சொன்னா நான் மாசம் மாசம் உங்களுக்கு தர்றேன், 10 வருஷத்துக்கு வாங்கிக்க அனுப்பிடுறேன், ஒரு 25% உங்களுக்கு தந்துடுறேன், 75% என் குடும்பத்துக்கு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் பேசி பழக்கம் வந்துருச்சுன்னு சொன்னா டவரி ஒழிஞ்சிடும். இந்த 500 ரூபாய் நின்றீங்கன்னா ஒழியாது, 500 நின்றீங்கன்னு வைங்க, அப்ப ஒழியாது. நீங்க அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சாதான் என்ன செய்யும், அந்த வரதட்சணை கேட்கக்கூடிய ஒரு பழக்கம் ஒழியும். அப்படி கொடுப்பதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது, ஒரு முன்மாதிரி ஆதாரம் இருக்கிறது. இப்படி இந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிறார். எவ்வளவு நாள் இருக்கிறாரு, கண்டிப்பா 8 வருஷம் இருப்பாரு. அது வருஷத்துக்கு நமக்கு சொல்லல, அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால ஒரு 25 வயசுல இந்த ஊருக்கு போறாரு. 8 வருஷம் உழைச்சாருன்னா 32 வயசு, இன்னொரு 3 வருஷம் சேர்த்து 2 வருஷம் சேர்த்து உழைச்சிருந்தாருன்னு சொன்னா 10 வருஷமா இருந்தா ஒரு 35 வயசு. 25 வயசுல அந்த ஊருக்கு போயிருந்தாருன்னு சொன்னா சுமார் 35 அவ்வளவு காலம் அங்கே தங்குறாரு. மதிய ஊருக்காரங்க மறந்துருப்பான், அவனு மறந்துருப்பான், போனால காண எங்க இருந்தாலும் தெரியல. 10 வருஷம் யாவும் வச்சிருப்போமா, 10 வருஷம் ஆள் போனால காணாம உடனே எல்லாரும் மறந்துருப்பாங்க. இப்படி மறந்திருக்கிற நேரத்துல தான் என்ன பண்றாரு, மனைவியெல்லாம் அழைச்சிக்கிட்டு நாங்க போறோம், 10 வருஷம் உழைச்சாச்சு, எல்லாம் 8 எவ்வளவு நாள் உழைச்சாருன்னு சொல்லப்படல, 2 ஒண்ணு உழைச்சிருப்பாரு, 10 வருஷமோ 8 வருஷமோ ஏதோ ஒண்ணு உழைச்சுட்டேன், இனிமே மனைவி அழைச்சிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டுக்கொண்டு மனைவியை அழைத்து கொண்டு என்ன செய்யறாரு, அவரு ஊரை விட்டு வெளியே வர்றாரு. எங்க போறதுன்னு சொல்லப்படவில்லை. ஆனால் பிந்திய ஒரு அல்லாஹ் எகிப்துக்கு போக சொல்லிடுறான். இடையில மறுத்து என்ன பண்றான், எகிப்துக்கு போக சொல்லிடுறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர்றாங்க, அல்லாஹ்விடத்துல உரையாடி பிறகு இறை தூதரா நியமிக்கப்பட்டு பிறவுண்ட போய் மிஸ்ர்ல பண்ணின அவங்களுடைய பிரச்சாரம் எல்லாமே அடுத்தடுத்து வருகிறது. அதை நான் உங்களுக்கு 50 வரைக்கும் தான் டைம், இந்த பேங்க்ல 8 மணிக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு 7:50 வரைக்கும் தான் டைம் இருக்கணும் முடிவு பண்ணி வச்சிருந்தோம். அதனால டைம் முடிக்கிறதுனால அடுத்த வாரம் மட்டும் இன்ஷா இருக்காது. அதுக்கு அடுத்த வாரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு கிளம்புறாங்கல்ல, கிளம்பி எப்படி அல்லாஹ்ட்ட பேசினாங்க, அல்லாஹ்ட்ட இருந்து என்னென்ன மெசேஜ் வந்துச்சு, மெசேஜ் வாங்கிட்டு பிறவன்ட்ட போய் என்ன செஞ்சாங்க, என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, எப்படி காப்பாற்றப்பட்டாங்க, பிறகு அந்த செய்திகளை எல்லாம் இன்ஷா விரிவா அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் அப்புறமேல வெளியூர்லாம் ப்ரோக்ராம் கொடுக்கல. இது 6 மாசம் கொஞ்சம் கொடுத்த ப்ரோக்ராமா இருக்கிறதுனால அடுத்த வாரம் மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்த வாரத்தில் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும் நடக்கும். الحمد لله نحمده ونستعينه ونستغفره
ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் நபிமார்கள் வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியை ரமலானிலே ஆரம்பித்து பல நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியான எஞ்சிய பகுதிகளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த முஸ்லிம் ட்ரஸ்ட் அலுவலகத்திலே நடத்துவதாக அறிவிக்கப்பட்டு, சென்ற வாரம் மூசா நபி அவர்களுடைய வரலாற்றில் ஒரு சிறிய பகுதியை நாம் அறிந்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக எதுவரை அறிந்திருக்கிறோம் என்று கேட்டால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததிலிருந்து அவர்கள் திருமணம் செய்தது வரை உள்ள வரலாறு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. திருமணம் செய்த பிறகு நபிகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய திருமணத்திற்கு பிந்திய வரலாற்றை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, ஃபலம்மா கலா மூசல் அஜல, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த தவணையை நிறைவு செய்த பொழுது, எந்த தவணைய? கல்யாணம் பண்றதுக்கு ஒரு தவணை போட்டார்ல, 8 வருஷம் இந்த இடத்துல உழைக்க வேண்டும். மாமனார் நிபந்தனை போட்டார், என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றதா இருந்தா சம்பளம் வாங்காம 8 வருஷம் என்கிட்ட உழைக்கணும், இல்லைன்னா 10 வருஷம் உழைச்சா பரவாயில்லைன்னு சொன்னாரு. அவர் 8 வருஷத்து நிறைவு செஞ்சாரா 10 வருஷத்து நிறைவு செஞ்சாரான்னு சொல்லப்படல, ரெண்டுல ஏதோ ஒரு தவணைய. லம்மா கலா மூசல் அஜல, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த குறிப்பிட்ட தவணையை நிறைவு செய்த பொழுது, சாரபி அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தோடு பயணம் புறப்பட்டார். அது வரைக்கும் ஊருக்கு போக கூடாது. தான் கடனாளியா இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி கூட்டிட்டு போக முடியல அவருக்கு. கல்யாணம் பண்ணி அங்க 8 வருஷம் உழைத்து விட்டு அல்லது 10 வருஷம் உழைத்து விட்டு, அப்ப நான் என் மனைவியை அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் மனைவியை அழைத்து கொண்டு போறாங்க. எங்கேயோ போறாங்க, எங்கன்னு சொல்லப்படல குர்ஆன்ல. போகும் பொழுது ஆனச மின் ஜானிபி தூரி நாரா, தூர் சீனா மலை அந்த பாலஸ்தீன் பகுதியில் இருக்குது. அந்த தூர் சீனா மலைக்கு பகுதியில் வர்றாங்க. மதியன்ல இருந்து தூர் சீனா என்ற மலையை நோக்கி வரும் பொழுது, அந்த மலையை நெருங்கின உடனே அந்த மலை உச்சியில ஒரு நெருப்பை பார்க்கிறார். அப்ப அவருடைய பயணம் பாலஸ்தீனம் வழங்குது. அந்த இதுல இருந்து புறப்பட்டவர், மதியன்ல இருந்து புறப்பட்டவர் பாலஸ்தீன் பகுதியை நோக்கி என்ன செய்யறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க. வரக்கூடிய நேரத்தில் அந்த மலையில ஒரு நெருப்பு ஜோதி, ஒரு ஒளி வீசுகிறதை பார்க்கிறார். அப்ப காலலி அஹ்லிஹிம் குது, தன்னுடைய குடும்பத்தாரை பார்த்தவர் சொல்றாரு, இங்கே நீங்க இருங்க, இந்த இடத்துல நீங்க இருங்க, நாங்க ஒரு நெருப்பை பார்க்கிறேன், நான் போய் நீங்கள் குளிர் காய்வதற்காக கொஞ்சம் நெருப்பை எடுத்துக்கொண்டு வரேன். அப்ப தீப்பெட்டலாம் கிடையாதுல்ல, நெருப்பு வேணும்னா நெருப்புல இருந்து தான் நெருப்பை எடுக்கணும். அந்த காலத்துல எல்லாம் நெருப்பு தேவைப்பட்டுச்சுன்னா எங்க நெருப்பு எரியுது அதுல இருந்து கொளுத்திட்டு வந்தா நம்ம என்ன செய்யணும்? நெருப்பை யூஸ் பண்ணிக்கணும், கங்கை எடுத்து கொண்டு வந்து தான் உண்டாக்க முடியும். அப்படிப்பட்ட நேரத்தில் நான் போய் என்ன விஷயம்னு பார்த்துட்டு வர்றேன், அல்லது நெருப்புல இருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு வர்றேன், நீங்க குளிர் காயறதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி, அப்ப சரியான குளிர் காலத்தில் புறப்பட்டு இருக்கான்னு விளங்குது, காலமும் விளங்குது. நீங்கள் குளிர் காய்வதற்காக வேண்டி நான் நெருப்பு எடுத்துட்டு வர்றேன், இங்கே இருங்கன்னு சொல்லி. அப்ப கண்ணுக்கு தூர்சினா மலை கண்ணுக்கு எட்ட தூரம், போயிட்டு வர்ற தூரமா இருக்கணும். மனைவி விட்டுட்டு போய் எடுத்துட்டு வர்றதா இருந்தா நாள் பயணம்லாம் கிடையாது, சும்மா கண்ணுக்கு எட்டின தூரத்தில் இருக்கும். இந்தாங்க ஒரு நெருப்பு மாதிரி தெரியுது, இந்த போயிட்டு வந்துடுறேன், இங்கே இருங்க அப்படின்னு அவர் சொன்னார் என்று 28வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு செய்தி நம்ம எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய குடும்பத்தோடு புறப்பட்டார்கள் என்ற ஒரு வாசகத்தை அல்லாஹ் யூஸ் பண்றான். இந்த இடத்துல குடும்பம் என்று அல்லாஹ் சொல்வது அவங்களுடைய மனைவியை தான் சொல்றான். புள்ள குட்டிகள் இருந்திருக்கலாம், மனைவி அவங்களுடைய புள்ள குட்டிகள் இருந்திருக்கலாம். நம்ம சமுதாயத்தில் ஒரு தவறான ஒரு விளக்கம் இருக்கு, அதுக்காக இதை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. என்ன விளக்கம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை அகல பைத்துமாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுகள் அகல பைத்துகள் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரை மட்டும் சொல்லுவாங்க என்று கேட்டா, அந்த ஒரு மகளை மட்டும்தான் அகல பைத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மகள் வழியாக பிறந்தவர்களை தான் அகல பைத்துன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய அகலுன்னு சொல்லுவாங்க. ஆனா திருக்குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அந்த அகலுங்கிற வார்த்தையை மனைவிக்கு தான் குர்ஆன் முழுசு யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது.
மனைவியோட சேர்ந்துதான் பிள்ளைங்க வருவாங்களே தவிர ஒருவருடைய குடும்பம் என்று குடும்பத்தார் என்று சொல்வதாக இருந்தால் ஃபர்ஸ்ட் அதுல யார் சேருவாங்க? அவங்களுடைய மனைவிமார்கள் சேருவாங்க. அப்ப நபிகள் நாயகமுடைய குடும்பத்தார் என்ற ஒரு பிரச்சனை எடுத்துக்கொண்டு நம்முடைய அறிஞர் பெருமக்கள் சொல்லும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயக குடும்பம் சொன்னா யாரு? அவங்க மனைவி இல்ல, அவங்களுடைய மத்த பிள்ளைங்க எல்லாம் கிடையாது, பாத்திமா நாயகி மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துல ஆயிஷா நாயகி வருவாங்க, ரசூலுல்லாஹ் குடும்பத்துல உம்மு சலமா வருவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பங்கிறதுல அவங்களுடைய மனைவி மைமுனா வருவாங்க. எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் தான். அவங்களுக்குரிய எல்லா சட்டமும் அவங்களுக்கு பொருந்தும். அதனால அஹ்லி என்ற இந்த வார்த்தையை அஹ்லிங்கிற வார்த்தையை போடுறான், அவருடைய குடும்பம். அப்ப அஹ்லுல் பைத் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம்னு சொல்வதா இருந்தா அவங்களுக்கு ஜக்காத்துலாம் தடை செய்யப்படுதுன்னு வைங்களேன். அப்ப ஜக்காத்து தடை யாருக்கு வரும்னா மனைவிமாருக்குலாம் வரும். இவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வழித்தோன்றல்கள் மட்டும்தான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு தப்பான விளக்கத்துக்கு இந்த வசனத்துல ஒரு மறுப்பு இருக்குது. சரி, அது வரைக்கும் இருக்கட்டும். வந்துட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தூர் சீனா மலைக்கு கிட்ட நெருங்கி வந்த உடனே நெருப்பு கிட்ட வந்துட்டாங்க. ஆனா அங்க நெருப்புலாம் ஒண்ணும் கிடையாது, அல்லாஹ் அப்படி வெளிச்சம் காட்டி வர வச்சிருக்கான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அங்க வர வைக்கிறதுக்காக வேண்டி அந்த நெருப்பு மாதிரி காட்டினோட அவங்க குளிர் காலம் நெருப்பு இவருக்கு தேவைப்படும், கண்டிப்பா தான் வருவாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு நெருப்பை காட்டினா அல்லாஹ். அதை பார்த்துட்டு கிட்ட வந்த உடனே வந்து நூதிய மின் சாத்தியில் வாதியில் ஐமனி ஃபில் புகாத்தில் முபாரகத்தி மின ஷஜரி, அங்கே ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்திற்கு பக்கத்தில் உள்ள வாக்கியம் பொருந்திய இடத்திற்கு வலப்புறமாக மூசாவே என்று அழைக்கப்பட்டார். யா மூசா, கிட்ட வர்றாரு. அங்க ஒரு மரம் இருக்குது, தூர் சீனா மலையில ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரங்களை வந்து நீங்க பார்க்காட்டாலும் நான் அந்த ஒளிபரப்பு கூடக்கூடியவர்கள் பார்ப்பார்கள். அந்த மரம் இருக்கிறது. அந்த மரத்திற்கு வலப்புறமாக வந்து என்ன செய்யுது, அங்க இருந்து சவுண்ட் வருது. அல்லாஹ் வர வைக்கிறதுக்காக இப்படி காட்டியிருக்கான் அந்த மரத்துக்கிட்ட. அது கிட்ட வந்த உடனே யா மூசா, மூசாவே இன்னி அனல்லாஹ், நான் தான் இறைவன் அல்லாஹ், நான் தான் ரப்புல் ஆலமீன், அகிலத்தானுடைய எஜமானுப்பானா, நான் தான் உன்னை வர வச்சிருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் வந்து மூசா நபியை வந்து அழைக்கிறான். அழைச்ச உடனே அப்பதான் வந்து இறை தூதர் ஆக்கப்படுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இறை தூதர் ஆகும்னு கற்பனை பண்ணிக்கிட்டுலாம் வரல. ஒருவர் இறை தூதர் ஆகுறது அவருக்கே தெரியாதுன்னு தெரியுது இருந்து. இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தது நெருப்படுக்க வந்தாங்க. வந்த இடத்துல அவங்களுக்கு கிடைச்ச பரிசு என்ன? இறை தூதருங்கிற பரிசு. அவங்க நம்ம இங்க போறோம், இறை தூதரை நம்ம ஆகுறோம், பிறக்கும் போது நபிமார்கள்லாம் பிறக்கும் போது நபியா பிறக்குவாங்க என்றெல்லாம் சொல்லக்கூடிய கதைகளுக்கு வந்து இந்த சம்பவம் மறுப்பா இருக்குது. இவங்க போனது வேற ஒரு விஷயத்துக்காக வேண்டி. அப்ப அல்லாஹ் கூப்பிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, நான் தான் இறைவன் சொல்லிட்டு அல்கி அசாக்க, நான் தான் இறைவன் நம்பணும்ல. அல்லாஹ் தனே காட்டல, வெளிச்சத்தை தான் ஒரு இடத்த காட்டினா சத்தம் வருது, மூசாவேன்னு கூப்பிடுற சத்தம் கேட்குது. அப்ப இறைவன் தான் ஒரு அசரீரியா இருக்குமோ, வேற ஏதாவது ஒரு சைத்தாங்கோளாரா இருக்குமோ என்றெல்லாம் அவர் நினைத்திடக்கூடாது இல்லையா? அதுக்காக வேண்டிய உடனே சொல்லிவிட்டு என்ன செய்யறான்னா, உன்னுடைய கைத்தறியை கீழே போடு, அனால் கேசாக்க, உன்னுடைய கைத்தறியை கீழே போடுனவுடனே பலம்மார ஆஹா தகத்தசு, அது சீறி பாய்வதை அவர் கண்ட பொழுது, கீழே போட்டு பாம்பாயிடுச்சுன்னு அர்த்தம். பாம்பானது அல்லாஹ் சொல்லாம சீர்னது மட்டும் சொல்றான். கீழே போட்ட பொழுது அது சீறி பாய்ந்ததை கண்ட பொழுது உடனே பின் வாங்கி ஓடலானார். கீழே கைத்தறியை போட்டு பாம்பா வாரினவர் என்ன செய்வார்? ஓடத்தனை செய்வாரு. பயந்து வல்லா முதுபிரன் உளமை வாக்கு திரும்பி பார்க்காம ஓட்ட முடிக்கிறாரு. அல்லாஹ் நான் தான் அல்லாஹ்னு சொன்ன பிறகு கூட அவருக்கு தைரியமா நிக்க முடியல. பாம்பா கண்டவனே ஆஹா பாம்பு தான் அவருக்கு ஆபத்துக்கு வருது தவிர சொன்னவன் யாருன்னு ஆபத்து. மனிதன் வந்து அந்த இயல்புல வெள்ளை ஏறான்னு அர்த்தம் இல்லை. இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய வார்த்தையை நேரடியா காதுல கேட்டுவிட்டு அல்லாஹ் தான் இதை செய்யறான்னு சொன்ன பிறகு கூட மனிதருக்கு உள்ள இயல்பு இருக்கு பாருங்க, அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாறல. எல்லாரும் பாம்பை கண்டா என்ன செய்வோம்? பயப்படுவோம். அது அவங்களுக்கு வருது. அப்ப இவ்வளவு கேரண்டி கொடுத்து அல்லாஹ் தான் செய்யறான்னு தெரிஞ்ச பிறகு கூட திரும்பி பார்க்காமல் ஓட்டம் பிடித்தாருன்னு அல்லாஹ் சொல்றாங்க. இதை படைச்ச ரப்புல் ஆலமீன் இதை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வல்லா முதுபிரன் வலம் யாக்கிப். அப்ப திரும்பி பார்க்காம ஓட ஆரம்பிச்சாரு. யா மூசா அக்பில், மூசாவே முன்னே வா. எதுக்கு ஓடுற? அல்லாஹ் கூப்பிடுறான். மூசாவே முன்னே வா, ஒலா தக பயப்படாத, இன்னக்கு மினல் ஆமினீன், உனக்கு பயமற்றவர்கள் ஒரு ஆளு, நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருப்பி கூப்பிட்ட உடனே அப்பதான் வர்றாங்க. மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கிட்ட வர்றாங்க. அந்த இடத்துக்கு கைத்தறியை போட்ட இடத்துக்கு வர்றாங்க. வந்த உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்? அடுத்ததை காட்டுறான். இன்னொரு இப்பதான் அரண்டு போய் தெளிவுபடுத்தி இருக்குது. அடுத்து என்ன செய்யறான்? உசுலுக் எதக ஃபீ ஜைபிக, உன்னுடைய கையை உன்னுடைய அந்த அக்குள் பகுதியிலே வைத்து எடு.
தஹ்ருஜு பைலா மின் கைரி சூயின், அது பளிர் என்று பிரகாசிக்கக்கூடியதாக அது மாறும், அது வெள்ளையாக மாறும். வெள்ளைன்னா குஷ்டம் நினைச்சுக்கிறாதீங்க, அது நோய் அல்ல. டக்குன்னு வெளிச்சம் வெள்ளை வெள்ளைன்னு தெரிஞ்சுட்டு மறைஞ்சிடும், அவ்வளவுதான். வெள்ளையாவே இருந்தா குஷ்டம் நீங்க வெண்குஷ்டம் அப்படி கிடையாது, அது இல்லைன்னு சேர்த்து அல்லாஹ் சொல்றான். மின் கைரி சூயின், நோய் எதுவுமே இல்லாமல் அது வெள்ளையா மாறிவிடும் அப்படின்னு சொல்லி அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது இரண்டாவது அற்புதம். முதல்ல கைத்தடியப்பட்டு பாம்பாக்கி காட்டுறான், அதுக்கு கையை வெள்ளை வெள்ளை ஆக்கி காட்டுறான். மூணாவதாக அல்லாஹ் சொல்றான், ஒலுமும் இலைக்க ஜனாஹக்க மினர் ருஹ்பி, அச்சம் வரும் பொழுது உன்னுடைய இரண்டு கைகளையும் உன்னுடைய விழாப்புறத்தோடு ஒட்டிக்கொள். பயம் வரும்போது இப்படி ஒட்டிக்கிற சொல்றான், விழாப்பு இருக்கிற கையை இப்படி ஒட்டிக்கிறணுமா, இப்படி ஒட்டிக்கொள். அப்ப பயம் வரும்போது இப்படி செய்யு. ஃபதானிக புர்ஹானானி மின் ரப்பிக இலா ஃபிரௌன, இது இரண்டும் இறைவனிடமிருந்து ஃபிரௌனுக்காக தருகின்ற, உமது இறைவனிடமிருந்து ஃபிரௌனுக்காக தந்திருக்கின்ற இரண்டு அற்புதங்களாகும் அப்படின்னு இதுல வருது. இதுல என்ன ஒரு அம்சம் இருக்குன்னு கேட்டா, மூணு விஷயம் நடக்குதுங்க. என்ன மூணு நடக்குது? கைத்தடி பாம்பா மாறுது ஒண்ணு, கை வெள்ளையா மாறுது ஒண்ணு, ரெண்டு. மூணாவது என்ன நடக்குதுன்னு கேட்டா, கையை ஒடுக்கி கொண்டோட பயம் விலகுது, கையை ஒடுக்கி கொண்டோட பயம் விலகுறது ஒண்ணு. மூணு விஷயம். மூணு சொல்லிவிட்டு எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, இது ரெண்டும் ஒரு ஃபிரௌனுக்காக தரப்பட்ட அற்புதங்கள். கொடுத்தது மூணு, அல்லாஹ் மூணு சொல்லிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, ஃபதானிக புர்ஹானானி மின் ரப்பிக இலா ஃபிரௌன, இந்த இரண்டு விஷயங்களும் ஃபிரௌனுக்காக உன்னுடைய இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கின்ற இரண்டு அற்புதங்கள் அப்படின்னு சொல்றான். மலைஹி, அவன் சமுதாயத்துக்காக வந்திருக்காண்டு. அது ஏன் மூணு சொல்ற ரெண்டு சொல்றான்? மூணு விஷயம் நடந்திருக்குது, அது ஏன் ரெண்டு சொல்றான்னு சொல்லும்போது அதுல ஒன்றும் குழப்பம் கிடையாது. அல்லாஹ்வுடைய வார்த்தையில எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது, எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு மனோதத்துவ ரீதியான ஒரு உண்மை, ஒரு அறிவியல் உண்மை. இதுக்குள்ள பொதிச்சு வச்சிருக்கிறான் அல்ல, வேணும் அல்லாஹ் சொல்றான். அதாவது சில விஷயங்களை மனிதன் தப்பா சொல்லிடலாம். மூணு நம்பர்லயுமா ஒருத்தனுக்கு மிஸ்டேக் வரும். ஒரு ஆளுக்கு மூணு விஷயத்தை சொல்லிட்டு ரெண்டு யாராவது சொல்லுவாங்களா? ஒரு 1000 சொல்லிட்டு வேணா எண்ணிக்கையில தப்பு என்ன செய்யலாம், 900 சொல்லி போடலாம். இருக்கிறது மூணு, மூணு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு அற்புதம்னு சொல்வதாக இருந்தால் வேணும்னு சொல்றான்ல. உங்களுக்குள்ளே மூணு சொல்லிவிட்டு வேணும்னு அல்லாஹ் என்ன செய்யறான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்துல வேணும்னு என்ன செய்யறான், ரெண்டுன்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, மூணு விஷயத்துல ரெண்டு தான் அற்புதம், முதல் ரெண்டு தான் அற்புதம். மூணாவது விஷயம் இருக்கு பாருங்க, அது எல்லாருக்கும் உள்ள ஒரு பொதுவான விஷயம். இன்றைக்கும் உங்களுக்கு அச்சம் வரும் பொழுது அப்படியே ஒடுக்கி கொண்டீர்களே, ஆனால் நீங்க அதை அனுபவிக்கலாம். அப்படியே அச்சம் விலகிறது, ஒரு பயம் படப்படன்னு பயம் வந்துருச்சுன்னு வைங்க, அப்படியே ஒடுக்கி கொள்ளணும். அந்த பயம் நம்மளை அறியாமல் ஈடுபடுவதை இன்னைக்கு மனோதத்துவ ரீதியாகவும் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒடுக்கி கொள்ளும் போது தனக்கு ஒரு அரவணைப்பு கிடைக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் மனுஷனுக்கு ஏற்படும். ரெண்டாவது என்ன ஏற்படும்னா, அந்த அச்சம் வரக்கூடிய நேரத்தில் இது மனோதத்துவ விஷயம். அறிவியல் என்ன இருக்குன்னு கேட்டா, இப்படி இருந்தீங்கன்னு வைங்க, இதயத்துக்கு ஃபங்க்ஷன் பண்றதுக்கு இடம் டைட்டா இருக்கும். அவர் லூஸ் விட்டேன்னு வைங்க, இதயத்தை அந்த உடம்பு சுருக்கிட்டேன்னு வைங்க, இதயம் பிரிஞ்ச இடம் குறுக்கணும்னா இடம் கிடைக்கும், ஃப்ரீயா அதுக்கு இடம் கிடைக்கும். அச்சத்தில் அதிகமா வேலை செய்யும் இதயம். அச்சம் வரக்கூடிய நேரத்தில் சாதாரண நேரத்தில் செய்வதை விட இதயத்துக்கு கடுமையான வேலை இருக்கும், ரொம்ப வேகமா துடிக்கும். வேகமா துடிக்கும் போது இன்னொன்று முட்டக்கூடாது, முட்டாம இருக்கிறத என்ன செய்யணும், கொஞ்சம் லூஸ் கொடுக்கணும். அப்படி அந்த இடத்த லூஸ் விட்டீங்கன்னு சொன்னா இங்க இருக்கிற அந்த இடவெளி இங்கிட்டு வந்துடும். அப்ப இதயத்துக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இடம் கிடைக்கிறதா இருந்தா, அப்ப இதயம் ஃப்ரீயா வேலை செய்யக்கூடிய நேரத்துல படபடப்பு குறைஞ்சிரும்ல. இதயத்தை இப்படி நின்றீங்கன்னா பயம் வரும்போது அமுக்கிக்கிட்டு நிக்க இதயம், அது பயங்கரமா அது துடிக்க விடாம அமுக்க, உள்ள ரத்தம் ஏற, கண்ணு செவக்க எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். அப்ப அச்சம், பயம், படபடப்பு, பயம் வரக்கூடிய நேரங்கள்ல நீங்கள் ஒடுங்கி கொண்டீர்களே, ஆனால் மனோதத்துவ ரீதியாக ஒரு அரவணைப்புங்கிற மாதிரியான எண்ணம் பயம் குறையும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பயம் இருக்கும் பொழுது இவர் பயந்துதானே ஓடினாரு. ஏன் இதெல்லாம் செஞ்சான்னு கேட்டா, அற்புதம் ரெண்டு தான். இவர் பாண்டவன ஆள் ஓட்டு பிடிச்சிட்டாருல, பாம்பை கண்டவன, பாம்பை கண்டு ஓடி அந்த படப்படப்பு இருக்கு பாருங்க, அதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யணும், அதை பிரவுண்ட காட்டுறதுக்குள்ள அற்புதம் இல்ல. பிரவுண்ட கொண்டே காட்டுறது இந்த கைத்தடியையும் அந்த கையையும் தான். இது எல்லாருக்கும் உள்ளது. அவருடைய பயத்தை போக்குறது எல்லாம் சொல்லி காட்டிட்டு மூணை அற்புதம் சொன்னா மூசா நபிக்குள்ள போயிடுவாங்க. மூணை சொல்லி போட்டு ரெண்டு அற்புதம், ஒண்ணு எல்லாத்துக்கும் உள்ளது அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை எல்லாம் சொல்லி காட்டுறான். அதனால லூஸ் ஆயிரும்.
பயம் வரும் பொழுது உடம்ப லூஸ் பண்ணிடணும், டைட் பண்ணக்கூடாது, முறுக்க கூடாது. உடம்பு லூஸ் தொய்வு, உடம்பை தொய்வாக்கி கொண்டீர்களேயானால் அப்ப என்ன ஆகும் கேட்டா இதயம் நல்லா பங்கன் ஆகும். அந்த வாசத்தை கவனிங்க. ஒலுமும் இலைக்க ஜனாகக்க மின ரூபி, அச்சம் வரும் பொழுது உன்னுடைய அந்த ஜனாக ரெக்கைக்கு சொல்றது, மனுஷனுக்கு ரெக்கண்ட 2 கை, உன்னுடைய 2 கைகளையும் ஒடுக்கிக் கொள், உன்னோட ஒடுக்கிக் கொண்டு எல்லாம் சொல்றான். பயம் வரும் பொழுது ஒடுக்கிக் கொள் என்பது இது அற்புதத்தை சேர்ந்தது இல்ல. அது அவருக்கு அல்லாஹ் சொன்னா கூட பிந்தி எண்ணும் போது 2 சொன்ன காரணத்தினால, எண்ணி சொல்லும் பொழுது 3 சொல்லாம 2 சொன்னதுனால இது மூசா நபிக்கு மட்டும் உள்ளது இல்ல, எல்லாத்துக்கும் உள்ளது. நமக்கும் அச்சம் வந்தா, பயம் வந்தா, குழந்தைகள் ஏதாவது பார்த்து பயந்து நடந்ததுன்னு வைங்க, அது அப்படியே ஒடுக்குன மாதிரி அதை தொய்வு கொடுத்தோம்னு சொன்னா அந்த அச்சம் விலகும் என்பது அனுபவத்தில் நீங்க உணரலாம். நீங்கள் அனுபவித்து பார்த்ததா படபடப்பு வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் அனுபவித்து இதை உணரலாம். நான் அனுபவித்து உணர்ந்து சொல்றேன். அது அப்படியான ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை இது. அது நல்லா சொல்லி காட்டுறான். 3 சொல்லிட்டு வேற 2 சொல்றான். அப்ப 3 கொடுத்து விட்டு ஃபதானிக புர்ஹானானி ரப்பிக இலா ஃபிரௌன, ஃபிரௌனுக்காக உமது இறைவன் தந்திருக்கிற 2 அற்புதங்கள் இவை. 2 எது? கையும் கைத்தடியும். கையும் கைத்தடியும் அற்புதமே தவிர ஒடுக்கிக் கொள்வது கிடையாது. அப்ப இன்னும் காணு கௌமன் ஃபாசிகீன், அவங்க குற்றம் புரிகிற கூட்டமாக இருக்கிறார்கள், நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பேசிட்டு 2 அற்புதத்தையும் கொடுத்துட்டு பயத்தையும் தெளிய வச்சுட்டு அல்லாஹ் போச்சுறான். சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா உடனே ஒத்துக்கல. அவங்க ஏன் ஒத்துக்கல? அவங்க ஏற்கனவே கொலை பண்ணிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. தலைமறைவா இருக்கிறால போய் அங்கே போய் சொன்னா, யாருக்கு பயந்துகிட்டு தலைமறைவா இருந்தாங்களோ ஒரு ஆளு கொலை பண்ணி விட்டாங்க. கொலை பண்ணல, கோபத்தில் குத்தணும்னு ஆள் காலி ஆயிட்டா ஏற்கனவே சொல்லிவிட்டோம், 2 வாரம் சொல்லியாச்சு. அதுக்கு ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு பயந்து கொண்டு அவங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கேயே போன்னு சொன்னா பிடிச்சு கொண்டு விடுவாங்க. என்ன அங்க போய் சொல்லி கேட்கணுமா இல்லையா? அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, கால ரப்பி, இறைவா, இன்னி கதல்து மின்ஹும் நஃப்ஸன், அவர்களில் ஒரு ஆத்மாவை, ஒரு உயிரை நான் கொன்று விட்டேன். ஃபஅகாஃபு யக்துலூன், என்னை கொன்று விடுவார்கள் என்று நான் பயப்படுறேன். நான் போனேன்னு சொன்னா என்னை காலி பண்ணி விடுவாங்க, நான் எப்படி தூதரா போறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அஹி ஹாரூன் அஃப்ஸஹு மின்னி லிசானன், அதே நேரத்தில் இதை விடவும் மனசு வரல அவருக்கு. அதாவது அல்லாஹ்வுடைய தூதருங்கிற அந்த தகுதி தரஜா என்னமோ கிடைக்கும் வறுமையில, அந்த தரஜா விடுறதுக்கு மனசு இல்ல. அதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டா காரியம், அதாவது நம்ம போய் கொண்டு விட்டாங்கன்னு வேலைக்கு நடக்காத, அதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டா சிங்கிளா என்ன அனுப்பாது, எனக்கு ஒரு ஆளை சப்போர்ட் பண்றதுக்கு அனுப்பி விடு, என்னை கொண்டா அவர் பார்த்துக்கிறார்ல மிச்ச வேலையை. அவர் என்ன பண்றாருன்னா வேலையும் நடக்கணும், தாவா வேலையும் நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்றாருன்னு கேட்டா பயத்தை காட்டி சொல்றாரு, என்னை கொன்று விடுவார்கள் என்று நான் பயப்படுகிறேன். அதனால் அஹி ஹாரூன் அஃப்ஸஹு மின்னி லிசானன், என்னுடைய சகோதரர் ஹாரூன் இருக்காரு, என்னை விட தெளிவாக பேசக்கூடியவர். ஹாரூன் என்னை விட நல்ல அழகா அற்புதமா பேச்சாற்றல் உள்ளவரா இருக்கிறார். அதனால அவரை என்னோட நீ பக்கபலமா அனுப்பி வச்சு சொன்னா அவர் நான் அவங்க என்னை பொய்யர்னு சொல்லிடுவாங்க, நான் பேச தெரியாம பேசுறேன்னு வைங்க, பொய்யர்னு சொல்லிடுவாங்க. அதனால அவரை எடுத்து சொன்னா அவர் அழகான முறையில் எடுத்து அந்த வாதிடக்கூடிய திறமை, எடுத்து சொல்லக்கூடிய திறமை அவருக்கு இருக்குது, அவரையும் சப்போர்ட்டுக்கு அனுப்பி வைன்னு சொல்லி கேட்கிறாங்க. 2 விஷயம், ஒண்ணு நமக்கு பேச தெரியாததுனால சப்போர்ட், 2வது நம்மள குற்றவாளி அவ்வளவு இருக்கிறோம் கொண்டு விட்டாங்கன்னு சொன்னா அப்ப அல்லாஹ்வுடைய மெசேஜ் அடுத்து சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமே. நம்ம கதை முடிகிறது உண்மைன்னு ஆயிடுச்சு, கொலை நடந்து போயிரு, அப்புறமேல வேலை நடக்கணுமா இல்லையா? அதனால அவரையும் அல்லாஹ் சேர்த்து கொடுன்னு சொல்லி கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வழியை கேட்கிறாங்க. கேட்ட உடனே என்ன செய்யறான் அல்லாஹ், உன்னுடைய சகோதரரை கொண்டு உண்மையை நம்ம பலப்படுத்துறோம், நீ கேட்டதுக்காக வேண்டி நான் பலப்படுத்துறேன், அவரை நான் துணையாக்கிட்டேன், ஆனா கொன்றுவாங்கிற அது நடக்காது சொல்லி அனுப்புறான்ல. அதுக்காக உனக்கு நான் கூட அனுப்பல, உன்னை கொன்றுவாங்க, உனக்கு பிறகு அவர் நடத்துவாருங்கிறது நீ பயந்துட்டு கேட்கிற. ஃபலா யஸிலூன இலைக்குமா, உங்க கிட்ட நெருங்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பயத்தை நான் ஏற்படுத்த வேண்டாம்ல. நீங்க 2 பேரும் தான் போறீங்க, உங்களுக்கு எந்த சப்போர்ட்டில் நினைக்கிறீங்க, ஆனால் உன்னை கொல்ல மாட்டார்கள் என்பதை கேரண்டி கொடுத்து அனுப்புறான். ஃபலா யஸிலூன இலைக்குமா, உங்க 2 பேர் பக்கம் அவர்கள் நெருங்க, 2 பேருக்கு எந்த கேடும் வராது. மக்கள் உலகத்தான் அநியாயம் பண்ணுவானே தவிர உங்ககிட்ட வர்றதுக்கு அவனுக்கு பயம், என்ன மந்திரவாதின்னு பயம் உண்டாயிட்டான்ல. அவனுக்கு பிறவனுக்கு என்ன பயம் உண்டாயிட்டான்னா, இந்த பயங்கரமான மந்திரவாதிடா, கிட்ட நின்று மந்திரப்படிதா, அப்படி ஒரு பயத்தை உண்டாக்கி வச்சுட்டான். அதனால ஏற்றுக்கொண்டவர்களை தான் தொந்தரவு பண்ணாங்களே தவிர உங்க 2 பேருக்கு ஒண்ணுமே வராது, தைரியமா போங்க. ஹாரூன் அனுப்புறது அதுக்கான அனுப்பல, பிரச்சாரம் பண்ணுவார்னு சொன்னீங்க 2வது காரணம், அது ஓகே அனுப்பி வைக்கிறேன், அவரையும் சேர்த்து வச்சுக்க.
அப்படின்னு சொல்லி வலா யஸ்லூன நீங்கள் போங்க ஆயாத்தினா அன்துமா ஓமன் இத்தபாக்குமா அல் காலிபூன் நீங்கள் இருவரும் உங்களை பின்பற்றியவர்களும் தான் வெல்வீர்கள், முடிவில் வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும், தைரியமா போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தான் என்று இந்த 28வது அத்தியாயத்தில் 29 ஆரம்பிச்சு 35 வரைக்கும் உள்ள நான் வாசிச்சது. 29 இருந்து 35 வரைக்கும் வரிசையா இவ்வளவு விவரங்களையும் தொடர்ந்து அல்லாஹ் என்ன செய்யறான் 28வது அத்தியாயத்துல சொல்றான். அப்ப என்ன விளங்குது? மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியன்ல இருந்து வரும்போது நெருப்பை பார்த்து விட்டு இறைவன்ட்டு நேரடியா பேசுறாங்க, உரையாடி இருக்கிறாங்க. உரையாடும் போது 2 அற்புதத்தையும் எல்லாம் கொடுத்திருக்கிறான். அதை எடுத்துக்கிட்டு பிறவன்ட்ட போக சொல்றான். சொன்ன நேரத்தில் இன்னொரு சைடு போட்டா ஹாரூனையும் சேர்த்து நபியா நியமிக்க சொல்றாங்க. அல்லாஹ் நியமிச்சுட்டாங்கிறது இதனுடைய சாராம்சம். இதுல வந்து ஒரு முழுமையான விவரங்கள் இந்த இடத்துல பத்தல. வேறு ஒரு இடத்துல எல்லாம் என்ன செய்யறான்னா இன்னும் தெளிவாக அந்த உரையாடல் வந்து அழகான உரையாடல், அன்னைக்கு நடந்த உரையாடல் இருக்கு பாருங்களேன், அது இவ்வளவு மட்டும் நடக்கல. உடனே கைதட்டி அல்லாஹ் போட சொல்லல, அதுக்கு முந்தி கொஞ்சம் விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறது. அதுகளை எல்லாம் அல்லாஹ் வந்து 20வது அத்தியாயம் தாகா என்ற அத்தியாயத்துல 9 ஆரம்பிச்சு 36 வரைக்கும் அழகான அந்த உரையாடலை அல்லாஹ் வர்ணிக்கிறான். எப்படி வர்ணிக்கிறான்? அல்லாஹ் தாக்க ஹதீஸ் மூசா, மூசாவை பற்றிய செய்தி உமக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அல்லாஹ் கேட்கிறான். இத்ரா நாரன், அவர் ஒரு நெருப்பை கண்ட பொழுது ஃபகால லி அஹ்லிஹிம் குது, குடும்பத்தாரிடத்திலே இங்கே தங்குங்கள் என்று சொன்னார். இன்னி ஆனஸ்து நாரன், நான் ஒரு நெருப்பை அங்க பார்க்கிறேன். லஅல்லி ஆத்திக்கும் மின்ஹா பிகபஸின் அவ் அஜித் அலன் நாரி ஹுதாக், அல்லது நான் அங்க போய் ஒரு நெருப்பு பந்தத்தை எடுத்துட்டு வர்றேன், அல்லது நெருப்புக்கு ஏதாவது ஒரு வழியை அறிஞ்சு வருகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பலம்மா அத்தாகா நூதிய யா மூசா, அங்கே வந்த பொழுது மூசாவை என்று அழைக்கப்பட்டார். வந்த உடனே என்ன மூசாவை என்று ஒரு சவுண்ட் வருது. இன்னி அன ரப்புக்க, நான் தான் உம்முடைய இறைவன். ஃபஹ்ல நாளைக்க, உம்முடைய 2 செருப்புகளையும் கலட்டுவீராக. இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, நீ தூய்மையான பரிசுத்தமான இடத்திலே இருக்கிறாய், அதனால என்னஞ்சிரு செருப்புகளை கலட்டிக்கொள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு வந்தவன செருப்பு கலட்ட சொல்லி அல்லாஹ் சொன்னாங்க. தூய்மையான ஒரு பாக்கியம் மிக்க இடத்துல இருக்கிறதுனால நீ வந்து செருப்பை கலட்டிக்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு தொடர்ந்து செருப்பை கலட்டுற சம்பவம் ஒரு மசாயில் இருக்குது, பின்னாடி வருவோம். செருப்பை கலட்டிக்கொள்னு சொல்லிவிட்டு நான் உன்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன், அறிவிக்கப்படுற செய்தியை செவிதாழ்த்து கேளு அப்படின்ற உடனே இன்னனி அனல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், செய்தி சொல்றான், நான் தான் அல்லாஹ்ங்கிறவன். லா இலாஹ இல்லா அன, வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர யாருமே இல்ல. ஃபஅபுதுனி, என்னையே நீ வணங்கு. வாக்கிமி ஸலாத்தில் விக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக வேண்டி தொழுகையை நிலைநாட்டு. இன்ன ஸாஅத் ஆத்தியத்துன், யுக முடிவு நாள் ஒன்று வரப்போகிறது, உலகம் அழியக்கூடிய நாள் வரப்போகிறது. அகாது உஃபீகா, அதை நான் மறைத்து வைத்திருக்கிறேன், எப்பெல்லாம் தெரியாது. ஏன் வரப்போகிறது என்று கேட்டால் நீ துஜிசா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ, ஒவ்வொருவரும் உழைத்ததற்கு பரிசளிக்கப்படுவதற்காக, என்ன செய்தார்களோ அதற்கு பரிசளிக்கிறதுக்காக வேண்டி ஒரு நாள் இருக்கிறதுப்பா, அதை நான் மறைச்சு வச்சிருக்கிறேன். அதனால நீ வந்து நீ என்னை வணங்கு, தொழுகை நிலைநாட்டு. ஃபலா யசுத்தன்னக அன்ஹா மல்லா யூமினு பிஹா வத்தபா ஹவாஹு வதர்தா, இந்த நல்வழியை விட்டும் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் உன்னை திசை திருப்ப இடம் கொடுத்து விடாது, மனோ இச்சையை பின்பற்றவர்கள் கட்டுப்பற்றாது, உன்னையும் சேர்த்து குழிகளை தள்ளி விடுவார்கள், கவனமாக இருந்து கொள். இவ்வளவு சொல்லிவிட்டு